தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி. விவேகானந்தர் பாறையில் நாளை தியானத்தை தொடங்குகிறார். கன்னியாகுமரி தியானத்தின் போது 3 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கிறார் பிரதமர் மோடி. நீர் ஆகாரம் மட்டுமே அருந்துவார் என தகவல். மூன்று நாட்கள் பயணமாக இன்று கன்னியாகுமரிக்கு வருகிறார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையையொட்டி கன்னியாகுமரியில் 5 அடுக்கு பாதுகாப்பு. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. பிரதமர் மோடி இன்று வரவுள்ள நிலையில் தீவிர சோதனை. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்ய அனுமதி வழங்கக்கூடாது. தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மனு. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி குமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக மனு. நடத்தை விதி அமலில் உள்ள நிலையில் விதிமீறல் என புகார். பிரதமர் மோடி கடவுள் என்றால் அவர் ஏன் தியானம் செய்ய வேண்டும்? கன்னியாகுமரி தியான நிகழ்ச்சி குறித்து மம்தா பானர்ஜி விமர்சனம். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சி தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது. ஊடகங்களில் ஒளிபரப்ப தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடிதம். மக்களவை தேர்தலுக்கான கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம். 8 மாநிலங்களில் உள்ள 58 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை சீர்குலைந்து வருவதற்கு பின்னால் சதி இருக்கலாம் என்ற பிரதமர் மோடி பேச்சு. ஆரோக்கியத்துடன் இருக்கும் தன்னை பற்றி 10 ஆண்டுகளாகவே பாஜகவினர் வதந்தி பரப்புகிறார்கள் என்று நவீன் பட்நாயக் பதிலடி. அரசியல் சாசனத்தை காப்பாற்றவே போராடி கொண்டிருக்கிறோம். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேச்சு. மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுகவினர் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். ஆபாச வீடியோ வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கேட்டு பிரிஜ்வல் ரேவண்ணா எம்பி கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனு. எஸ்ஐடியின் விசாரணைக்கு நாளை ஆஜராவதாக கூறியிருந்த நிலையில் மனு தாக்கல். தமிழ்நாட்டில் வரும் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். எனது பாட்டு வரிகளை சில படங்களின் தலைப்பாக வைத்து தன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள். உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று நானும் எதுவும் கேட்பதில்லை என்று கவிஞர் வைரமுத்து கருத்து. மதுரையில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கைது. செல்போன் பேசியபடி காரை ஓட்டிக்கொண்டு யூடியூபில் லைவாக ஒளிபரப்பியதாக வழக்கு பதிவு. இன்ஸ்டாவில் மலர்ந்த கள்ளக்காதலால் காதலியின் 4 வயது குழந்தையை அடித்துக் கொன்ற இளைஞர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். சென்னையில் பிரபல பேக்கரியில் கேக் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி, மயக்கம். வாடிக்கையாளர் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. மது அருந்திவிட்டு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றாரா நடிகர் பாலகிருஷ்ணா. மேடையில் நடிகை அஞ்சலியை தள்ளிவிட்டதால் பரபரப்பு.
இமாச்சல பிரதேசம் தாராதேவி வனப்பகுதியில் காட்டு தீ. சுமார் 40 நாட்களில் 1033 தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். பப்புவா நியூகினி தீவில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரம். 2000க்கும் மேற்பட்டோர் புதையுண்ட நிலையில் 6 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். காசாவின் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. நடிகைகள் த்ரிஷா, சமந்தா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கண்டனம். ராட்சத பலூன்கள் மூலம் தென்கொரியாவில் குப்பைகளை கொட்டிய வடகொரியா. ரசாயன ஆயுதங்களோ வெடிபொருட்களோ இருக்கலாம் என்ற அச்சத்தில் கவனமுடன் அப்புறப்படுத்தும் மீட்புக் குழு. அமெரிக்காவில் 153 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் மழையால் மக்கள் கடும் அவதி. காற்றில் நகர்ந்த பிரம்மாண்ட விமானம். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டின் சிறந்த T20 வீரராக சூரியகுமார் யாதவை தேர்வு செய்த ICC. விருது மற்றும் தொப்பியுடன் எக்ஸ் தளத்தில் புகைப்படத்தை பதிவிட்டார் சூரியகுமார் யாதவ். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ். தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.